என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம். வியாழக்கிழமை இன்னைக்கு எல்லாருடைய பிரார்த்தனைகளும் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்துக்கு அனுப்பி வைங்க. நம்ம எல்லாரும் உங்களோட பிரார்த்தனை நிறைவேறணும் சொல்லி நம்ம எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனைகளை அப்பா நிறைவேற்றி தருவார் சாய்ராம். இதோட ரொம்ப முக்கியமான விஷயம், நாளைக்கு சித்ரா பௌர்ணமி. பௌர்ணமியை முன்னிட்டு எப்பயுமே நம்ம துவாரகமய ஆலயத்தில் சிறப்பான கூட்டு பிரார்த்தனை வியாழன் வெள்ளி 2 நாளுமே வருது. அதனால் வியாழக்கிழமை இன்றைக்கும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு சிறப்பான பூஜையோடு நடக்கும். நாளைக்கு அப்பாவுக்கு அப்பாவை உதிய அபிஷேகம் பண்ண போகிறோம். உங்களுடைய பிரார்த்தனைகள் 2 நாளும் அப்பா பாதத்து கீழே இருக்கும். சீக்கிரமாக அவங்க பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பார் சாராம். இன்னொரு ரொம்ப 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 சந்தோஷமான செய்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப அப்பா திடீர்னு இந்த ஒரு உத்தரவு கொடுத்துருக்கிறாரு. இந்த சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு, நாளைக்கு சித்ரா பௌர்ணமி வெள்ளிக்கிழமை முன்னிட்டு நாம் ஏற்கனவே சொன்னல இந்த குருஸ்தானம் கட்ட போகிறோன்னு, அதுக்கான பூமி பூஜை நாளைக்கு காலையில் நடைபெறும் சாய்ராம். காலையில் அந்த நம்மளுடைய குருஸ்தான் கட்டுறதுக்கான அந்த பூமி பூஜை நாளைக்கு நடக்க போகுது. நல்ல நேரம் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி ஆரம்பிக்கலாம். அப்பா நமக்கு கொடுத்த உத்தரவு. அதுக்கப்புறமா எப்போ வேலை முடியும் பொறுமையாக நடக்கும். ஏன்னா நிறைய பேர் சாயனா நாங்களே இந்த குருஸ்தானம் கட்டுறதில் எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறோம் சாயனா, எங்களை கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்குங்க. நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக சார் எல்லோரும் சேர்ந்து தான் நம்ம இந்த குருஸ்தானம் கட்ட போகிறோம். நம்ம துவாரகமய ஆலயமே அப்படி தான் கட்டணும். தனிப்பட்ட முறையில் யாரும் எதுவும் பண்ண முடியாமல் எல்லோரும் சேர்ந்து கட்டும் போது பாபாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கும். நாளைக்கு இந்த பூமி பூஜை நடக்க போகுது. காலையில் நடக்கும். நேரம் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். நாளைக்கு சிறப்பாக இந்த பூமி பூஜை ஆரம்பிச்சிருக்கிறோம். நாளைக்கு நடந்து அந்த குருஸ்தான் நம்ம சிறுடியில் எப்படி இருக்குது அந்த வேப்ப மரம் இங்கே அவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு. நாளைக்கு அந்த பூமி பூஜையை சிறப்பாக நடத்தி குருஸ்தான் சீக்கிரமாக வர வச்சு, குழந்தை இல்லாதவர்களுக்கு எப்படி அந்த வேப்பலை சாப்பிட்டா குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறாரோ, நோய் நொடியோடு இருக்கிறவங்களுக்கு அந்த வேப்பலை கொடுத்தா எப்படி நோயை தீர்க்கிறாரோ, ஏதோ ஒரு மன கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த வேப்பலை கொடுத்தா எப்படி மன கஷ்டத்தை போக்குறாரோ, அதே போல் துவாரகமயிலேருந்து வந்திருக்கிற நம்மளுடைய வேப்ப மரத்துக்கு கீழே அந்த குருஸ்தான் நாளைக்கு நடக்க போகுது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த குருஸ்தான் கட்டுறதில் உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும். அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் சாய்ராம். இதுதான் ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி எனக்கு. அப்பா ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். நீங்களும் நல்லா இருக்கணும், அப்பாவும் நல்லா இருக்கணும். எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக குருஸ்தான் அழகாக வந்து துவாரகமயில் எப்படி பாபா ஆசீர்வாதம் பண்ணுறாரு, அதே போல் இந்த குருஸ்தானத்தில் உட்காந்து மக்களை ஆசீர்வாதம் செய்யணும்னு நான் வேண்டிக்கிறேன் சாய்ராம். ஓம் சாய்ராம். இதுதான் நம்ம ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் வளர்கிற சிறடியிலிருந்து எடுத்து வந்த வேப்ப விதையில் வளர்ந்த மரம் நல்லா அழகாக வளர்ந்துருக்கு. இப்போ குருஸ்தான் இது பக்கத்தில் தான் சாய் கட்ட போகிறோம். அப்போ அதுக்கான உத்தரவு கொடுத்துருக்குறார். நாளைக்கு சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு இந்த வேப்ப மரம் பக்கத்தில் நாம் குருஸ்தான் கட்டுவதற்காக பூமி பூஜை தொடங்க போகிறோம். இந்த இடத்துல தான் நம்ம பூமி பூஜை போட போகிறோம். வேப்ப மரம் கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி சிறப்பாக இந்த பூமி பூஜை நடந்து மக்களுக்கு எல்லாருக்கும் நோய் நொடிகள் இல்லாமல் குழந்தை பாக்கியம் கேட்டு வரவங்களுக்கு சகல செல்வங்களை வாரி கொடுக்குற வள்ளலாக அப்பா இங்கே வீட்டில் இருக்கிறார். எனவே இந்த பூமி பூஜைக்கு அப்புறம் குருஸ்தான் வேலை சிறப்பாக நடைபெறும் சாய்ராம். ஓம் சாய்ராம்.